ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கோமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு வீட்டில் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. அந்த வீடு சுற்றி பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவர் ஒரு பொருளும் இப்போ தான் உருவாகிறத பார்க்குறாரு. அந்த இடம் நிஜமான இடம் மாதிரி இல்லை, இது ஒரு கேமில் இருக்க இடம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து அவர் வெளியே வந்து பார்க்குறப்போ அங்கே ரோடே வித்தியாசமாக இருக்குது. பாதி ரோடு அந்தரத்தில் இருக்குது. பில்டிங் எல்லாம் பாதி சாஞ்ச மாதிரியும் பாதி பில்டிங் எல்லாம் வானத்து மேலேயும் இருக்குது. அங்கே நடந்து போகிற மனுஷங்களும் பாதி பாதியாக இருக்காங்க. ஹீரோவுக்கு இப்போ அவன் எங்கே இருக்கான், எப்படி இங்கே வந்தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் பேருன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கருப்பு உருவம் வருது. அது கரெக்டாக இவங்கிட்ட அட்டாக் பண்ண வரப்போ ஒரு 3 பேர் இவனை காப்பாற்றுறதுக்காக வராங்க. அந்த உருவத்துக்கிட்டேருந்து அந்த 3 பேரும் இவனை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த 3 பேரும் ஹீரோ கிட்ட இப்போ அவன் பார்க்குற விஷயங்கள் ஆட்கள் யாருமே உண்மை இல்லை, அவனோட மெமரிஸ் தானே சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அவன் யார், அவன் எப்படி இங்கே வந்தாங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்குறான். அப்போ தான் அவங்க இந்த இடம் ஒரிஜினலான இடமே கிடையாது, இது எல்லாமே நம்மளோட கற்பனை. ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், அதில் அவன் கோமாவில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க. அந்த பெரிய கருப்பு உருவம், அதோட பேர் ரீப்பர்ஸ். அது இவங்களை அட்டாக் பண்ணால் இவங்களும் அதை மாதிரியே மாறிடுவாங்க. இங்கேருந்து அவங்களால வெளியே போகவே முடியாது. அதனால தான் அந்த உருவத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு இவங்க எல்லாரும் தனியாக ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் தேவைப்படும். அதனால் அதுக்காக மட்டும் சில பேரை செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் வெளியே போய் அங்கே இருக்க மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஹீரோவுக்கு அவர் பேர், அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற எந்த விஷயமுமே ஞாபகம் இருக்காது. எப்பயாவது கொஞ்சம் மட்டும் அவருக்கு மெமரி வந்து போகும். அவர் ஏதோ காரில் போயிட்டுருக்க மாதிரியும் ஏதோ நடந்த மாதிரியும். ஆனால் அது எதுவுமே கிளியராக இல்லாததுனால அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஹீரோ இந்த இடத்துல வந்து எப்படி மாட்டினார், அவர் தானாக தான் வந்தாரா இல்லை யாராவது இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா, இங்கேருந்து அவர் தப்பிச்சு நிஜமான உலகத்துக்கு போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் யூடியூப்பில் இருக்குது, தமிழ் டப்லேயே இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.